ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பேர் நைட் சாப்டர் 66 to 70 வரையும் தான். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, அந்த டெத் நைட்டோட பேர் என்னன்னு சொல்ல வரும்போது கட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். யூரிவிஸ் அவங்கிட்ட தான் நான் தடவையாக தோத்தேன். மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்னோட பவரோட அவன் பவர் ரொம்பவுமே ஓவர் வீல்மிங்காக இருந்தது. அதோட ரிசல்ட்டாக எம்பையரில் என்னோட பொசிஷன் போச்சு. என்னை இந்த ஒரு கண்ட்ரி சைடுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் ஒரு தடவை அப்படியே திரும்பி பார்த்தேன்னா, இது எல்லாமே எம்பரர் வர்னா கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்காக தான். அவங்க நினச்ச மாதிரியே நான் அவங்களுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் ஆனேன். யாருக்குன்னா, நான் தடவை சர்வ் பண்ண எம்பரர் டெமோ வெல் கிரேஸ், இப்போ இருக்கிற எம்பரர் வர்னாவோட பிரதர், அந்த வார் காட். உனக்கு அந்த த்ரோன் தான் வேணும்னாக்க எதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ நேராகவே ஈஸியாக கேஸில் போய் உன்னோட பிரதர்கிட்டேருந்து அந்த த்ரோனை வாங்கிக்க முடியுமே. 9 ஸ்டாரில் நீ ஒரு ஆள் தானே. அந்த வார்கார்டு ஒன்று யாருக்கு வேணும் த்ரோன்லாம்? அதெல்லாம் ரொம்பவும் போரு. இந்த உலகம் இந்த மாதிரி பீஸாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த த்ரோன் அந்த லூசிஃபரே வச்சுக்கிட்டோம். என்னது, அந்த ஆர்ச் டியூக் லூசிஃபரா? போச்சு. அந்த முட்டாப்பைய இருக்கானாக்க கண்டிப்பாக நான் எம்பரர் வெர்னா சைடு இருந்தே ஆகணும். இந்த கோவம் இந்த மாதிரியா நான் சாகணும். அப்புறம் சார் எவர் கிராண்ட், நீங்கள் ஒரு டிமானிக் கிரியேச்சரை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, இந்த நைட்டோட சோலை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த நைட்டை யூஸ் பண்ணி நான் எவ்வளோ சூப்பரான ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ண போகிறேங்கிறத நோக்கி எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்குது. அப்படியானது தான் இந்த டெத் நைட் ஆல்ட்மாஸ் கைஸ். அதான் அந்த ஷாலோ எம்பையரில் ஆல்ட்மாஸ் வந்துட்டு யூரிவிஸ் கிட்ட தோத்து போனால அவனை தான் பிடிச்சி கொன்று இந்த இடத்துல டெத் நைட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. வைல்டு கிங் டியூக் ஆல்ட்மாஸ், அதான உன்னோட பேர்? நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், என்ன கொன்று. இப்போ நீ என்னை கொன்று ஃப்ரீ பண்ணலைன்னா அப்புறம் அந்த எவர் கிராண்டுக்கு நான் ஒரு பப்பட்டாக இருந்து எல்லா கெட்ட விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு என்னை இங்கேயே கொன்று. ஜோசாவண்ணே, எனக்கு அதோட நல்ல ஐடியா இருக்குது. அவனுக்கு பதிலாக உன்னை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஆனால் உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ எனக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணணும். ஒரு டெத் நைட்டாக நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி இரு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அந்த வைல்டு கிங் டியூக் ஆல்ட்மாஸ்க்கு நான் கொடுக்குற ஒரு ஆஃபர் தான் இது. ரூமரில் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் ஜோசா. நீ உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் தான். எத்தனை தடவை உன்னை பார்த்தாலும் நீ என்னை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க. இந்த ஆஃபர் சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவுமே பெனிஃபிஷியலானது. உன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் கூட சேர்ந்து நடக்க எனக்கு ரொம்பவுமே நான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த டார்க் மேஜிக்கு ஒரு ஸ்லேவாக இருக்கிறத விட. லெஜெண்டரி ஸ்பேர் நைட் ஜோசா சாட்னர், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ என்ன பண்ணிக்கோ. அப்போ சரி, இனிமேல் உன்னோட மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட. லுகியா அப்படின்னு சொல்லி அந்த டெத் நைட்டை ஃபுல்லாக ஹீரோ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மொத்தமாக அப்படியே ஹீரோ அப்சர்வ் பண்ணிடுறான். இங்கே எய்டன் இருந்துக்கிட்டு எல்லாரும் அலர்ட்டாக இருங்க, உள்ளதான் லீச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை மட்டும் மறந்துடாதுங்க, நம்மளோட மெஷின் எல்லாமே மெர்சனரி ஆஷை இங்கே காப்பாற்றுறது மட்டும்தான். போச்சு, உள்ளே என்னதான் நடக்குது? ஜோசா உள்ளே போனால் அதுக்கப்புறமேலுக்கு ஒரு பெரிய டிமானிக் எனர்ஜி வெளில வந்தது. பாரன் ஜோசா, நீங்கள் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உடனே இந்த ஹபால்ட்லேருந்து வந்துடுறாங்க இவங்க எல்லாரும். நீங்கள் யாரும் இந்த ரிபேக்கா கேசல்குள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு வராங்க. நாங்கள் தான் ஹபால்ட் எம்பையரோட ப்ரீஸ்ட். இதுக்கப்புறமேலுக்கு இந்த ரிபேக்கா கேஸில் நாங்கள் பார்த்துக்கலாம். எங்ககிட்ட விட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இவன் பேர் என்னன்னா மோடின், ஹோலி நைட் ஆஃப் ஹவால்டு. ஆனால் எய்டன் விட்ற மாதிரி தெரியல. எங்களோட ஒரு காம்ரேட் இந்த ரெபேக்கா கேசல்குள்ளே தான் இருக்கான். அவனை விட்டுட்டு நாங்கள் தனியாலாம் போக முடியாது. மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவனுங்க யார் இப்போ புதுசா ஹவால்ட்டு பக்கி பயலுக எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்தானுங்க? அந்த மோடின் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு தெரில. ரிபேக்கா கேசல்குள்ளே ஊருப்பட்ட டிமானிக் கிரியேச்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆள் உள்ளே போய் சாவுறதும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு டிமானிக் கிரியேச்சரை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சமம். இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவளான் எம்பையருக்குள்ளேயே வந்து அவளான் கில்டையே நீ மிரட்டுறியா? நீங்கள் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. இந்த ரிபேக்கா கேஸில் இருக்கிறத அப்படியே விட்டாக்க உலகத்துக்கே டேஞ்சர். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது செம்மையான ஒரு டிமானிக் எனர்ஜி வருது அந்த இடத்துலேருந்து. எய்டன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு பீயிங் இந்த சைடு பார்த்து தான் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க ஸ்வாடை எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுங்க. அந்த இடத்துலேருந்து எந்த ஒரு டிமானிக் பீஸ்ட் வந்தாலும் அந்த இடத்துலயே வெட்டி கொள்ளுங்க. ஹெர்மிஸோட பிளெஸிங் நம்ம எல்லாரு கூடயும் இருக்கு, கவலைப்படாதீங்க. அந்த இடத்துக்குள்ளேருந்து அப்படியே அவ்வளோ டிமானிக் எனர்ஜி வருது. இது ஒன்றும் சாதாரண லீச்சுக்கிட்டேருந்து வர்ற டிமானிக் எனர்ஜி மாதிரி தெரில. ஒருவேளை டீமன் கிங்காக இருக்குமோ? பார்த்தா அது நம்ம ஹீரோ ஜோஸ்வா. அந்த கிறிஸ்டின் பையலை தூக்கி தோளில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மேனேஜர் எய்டன், எனக்காக நீங்கள் இன்னும் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? பாரன் ஜோஸ்வா, உண்மையிலே அது நீதானா? என்னாச்சு சார் எய்டன்? நான் தான் சொன்னேனே எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு. அப்புறம் இந்த ஹவால்ட் ப்ரீஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தான். சரி, அவனை அப்படியே விட்டுட்டு வரக்கூடாதுன்னு தான் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த ஹவால்ட் பயலுங்களாம் ஏன் இந்த அவலனோட டேட்டரில் இருக்காங்க? ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது இந்த பக்கி பையன் வந்துட்டு அந்த டிமானிக் கிரியேச்சரை உயிரோட விடாதீங்கன்னு கத்திட்டு இருக்கான். எய்டன் உடனே உள்ளே பூந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏய், நீ என்ன பண்ணுறன்னு தெரியுமா? அவளான் எம்பையரில் ஜோசா ஒரு நோபுல். அவன் ஒன்றும் டிமானிக் கிரியேச்சர் கிடையாது. ஒழுங்கு மரியாதை அவன் கத்தி எடுத்து உள்ளவை. ஏய், உனக்கு புரியலையா? அவனோட உடம்புலேருந்து எவ்வளோ டிமானிக் பவர் வெளில வருதுங்கிறத பார்த்தாலே தெரில. அவன் ஒன்றும் ஹியூமனே கிடையாது.
ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு. நான் தான் சொன்னேன்னா லூக்கியா, இந்த டிமானிக் பவர்னால ஏதாச்சும் வரும்னு. லூக்கியா என்ன சொல்லுதுன்னா, ஆமாம், அப்புறம் பிரச்சனை வராமல் ஒரு டெத் நைட்டே முழுசாக அப்சர்வ் பண்ணிட்டு வெளில வந்தா அதில் இருக்கிற டிமானிக் எனர்ஜிலாம் வெளில தெரியாதா? நீ அந்த டெத் நைட்டை மட்டும் வெளில எடுத்து விடு, இவங்க எல்லாருக்கும் டெத் நைட்னா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டுவோம். ஏய் லூகியா, என்ன சொல்லிட்டு இருக்க? அதுக்கப்புறமேலுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? உடனே அந்த ப்ரீஸ்ட் சைட்லேருந்து இருந்த ஒருத்தி இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க மார்டின், இங்கே ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு. என்னாச்சு சைட்னஸ்? மோடின், அந்த அளவுக்கு டிமானிக் எனர்ஜி இருக்கிற ஒரு ஆள்னா நம்ம எல்லாரையும் கன்சூம்ன்ற நேரத்தில் கொல்ல முடியும். பட் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அது உண்மையிலேயே பாரன் ஜோஸ்வானா அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் நம்ம அவங்க மேலே கை வச்சா. இது யாருன்னா ஹோலி எம்பையர் ஹவால்டோட சைட்னஸ் செரின். சைட்னஸ், இந்த டிமானிக் கிரேச்சரை அப்படியே விட்டா இது என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம கொன்னே ஆகணும். நம்ம ஏன் அவன் டிமானிக் கிரேச்சரா இல்லையாங்கிறத இந்த ஆரக்கிள்கிட்ட கேட்கக்கூடாது? இது ஒரு ஹோலி ஆர்டிஃபேக்ட். இதை ஹெர்மிஸ் டெம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை காட் டியர்னு சொல்லுவாங்க. இதால் ஈஸியாகவே டிமானிக் கிரேச்சரை கண்டுபிடிக்க முடியும். ஜோசா, இப்போ என்ன சொல்கிற? நீ உண்மையிலேயே நீ சொல்கிற மாதிரி இன்னசென்ட்னா இந்த காட் டியர் சொல்லும்ல? ஹீரோ யோசிக்கிறான். இந்த செரின் ஒன்னே என்ன சொல்கிறான்னா ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா, பாரன் ஜோசுவா கவலைப்படாத, என்னால் ஈஸியாகவே இந்த காட் டியரை கண்ட்ரோல் பண்ண முடியும். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற? பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்? அதுவா ஜோஸ்வா, இது நமக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோ. ஏன்னா நீ என்னோட டைப்பு. உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆள் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பார்த்தா இது ஒரு காஜி பிடிச்ச பொம்பளை. லூகியா காண்டாயி, இந்த மாதிரி ஒரு அன்னோலி பொம்பளையே நான் இது மாதிரி என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இந்த நிமிஷமே அவளை நீ கொள்றியா இல்லை நான் கொல்லவான்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் உன்னோட ஹெல்ப்லாம் தேவையில்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு கிறிஸ்டினை பொத்துன்னு கீழே போட்டு, இந்த மார்டின் பண்ணாட பைய என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்காம அவன் சைட்லேருந்தே யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தா சார் கிறிஸ்டினை நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஹோலி எனர்ஜியை விடுறான். இவளுக்கு ஒரே ஷாக்கு. டிமோனிக் பவராக இருந்தது எப்படி இப்போ ஹோலி பவராக மாறிச்சு? என்ன பண்ண அவன்? அதே சமயத்தில் இது ஏன் ரியாக்ட் ஆகுது? என்னோட ஹோலி ஆர்டிஃபேக்ட் அது நேராக பறந்து நம்ம ஹீரோ கிட்ட போயிடுது. ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை கிட்டலாம் இந்த காட் டியர் ஆர்டிஃபேக்ட் இருக்கக்கூடாது, என்கிட்டயே கொடு, நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் யாருன்னு. ஹீரோ அவனோட மொத்த ஹோலி பவரையும் யூஸ் பண்ணுறான். அதில் அந்த காட் டியர் ஸ்டோனே வெடிச்சிருது. இவன் இருந்துக்கிட்டு மறுபடியும், டே டிமானிக் கிரியேச்சர், எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஹோலி ஆர்டிஃபேக்டை உடப்ப. பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி அவனுக்கு ரக்கையை முளைச்சிட்டு. அதை பற்றி இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹவால்ட் எம்பையரோட பல்லுதீன் கிடையாது, ப்ரீஸ்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி காட் ஆர்ச்சி ஏஞ்சலோட விங்ஸ் இவனுக்கு வந்தது? அதை பற்றி இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. நான் ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி டிமானிக் கிரியேச்சர் கிடையாது, நான் வெறும் ஜோசா சாட்னர் தான். இதுக்கு மேலே இதை பற்றி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. வாய முட்றா பண்ணாட பையல. கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்து நீ பார்த்தியா இல்லையா? அந்த ஹோலி ஆர்டிஃபேக்ட் வெடிச்சு சதுரிச்சு. ஹீரோ அண்ணே, அப்போ சரி, நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு வேற கண்ட்ரியில் இருக்கிற ஹோலி நைட்டோட ஹோலி பவரையே அதால் தாங்க முடியாமல் உடஞ்சி போச்சுன்னா அது உண்மையிலேயே ஹோலி ஆர்டிஃபேக்ட் தானா? திரும்ப அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமால, காட்டியருங்கிறது ஒரு ஹோலி ஆர்டிஃபேக்ட். அப்படி இருக்கும்போது அது எப்படி இவ்வளோ ஈஸியாக உடஞ்சிது? இங்கே ஆர்கு பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் காமரரோட லைஃப் இங்கே டேஞ்சரில் இருக்குது. நேரம் ஆவ அவன் பாலில் இருக்கிற டிமோனிக் எனர்ஜிலாம் அவன் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். பார்த்தா இந்த பைய உடம்புலேருந்து தான் டிமோனிக் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போ இவ்வளோ நேரமாக டிமோனிக் பவர் வந்துட்டு இருந்தது சார் கிறிஸ்டினோட பாடியிலேருந்தா? இல்லையே, நான் வந்துட்டு இன்னொரு டிமோனிக் எனர்ஜியை ஃபீல் பண்ணனே, அது டீமன் கிங் அளவுக்குள்ள இருந்தது. இவனே இதுக்கு ரொம்ப நேரம் டைம்லாம் இல்லை. சார் கிறிஸ்டின் மாதிரியான ஒரு ஆளுக்கு டிமோனிக் எனர்ஜிங்கிறது பாய்சன் மாதிரி. ஏன்னா அவர் ஹோலி பவர் யூஸ் பண்ணுவார். இவரை நம்ம சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணியே ஆகணும். என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமாக வந்து சார் கிறிஸ்டினை தூக்குங்க. அவரை நம்ம சீக்கிரமாக உயிரோட கொண்டு வரணும்னா பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும். இவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்புறம் சார் சிரிசலுக்கும் அப்புறம் ஹை பிரிஸ்ட் ஹெரால்டுக்கும் என்ன பதில் சொல்கிறது? அதை கேட்டு இவங்க எல்லாரும் ஆன்னு நின்றுட்டு இருக்கானுங்க. புரியுது எந்தோ நாங்கள் வரோம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சார் மோடின், இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டுங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்னுமா புரியல? நம்ம கண்ணாலே தானே பார்த்தோம், அது கண்டிப்பாக ஆர்ச் ஏஞ்சல் விங் தான். அந்த விங் ஹெவனில் இருக்கிற 7 ஏஞ்சல்ஸில் ஒன்றுத்தோட விங்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ஆமாம், என் கண்ணாலேயே அதை நான் பார்த்தேன். அப்புறம் என்ன ஆச்சு மோடின்? கண்டிப்பாக இது காடோட வில் தான். நம்ம அவருக்கு எதுக்கா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம், அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். எனக்கு புரியுது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கடைசியாக ஒரு வழியாக மனசை மாற்றிட்டு கிளம்பிடுறான். இவன் உடனே மறுபடியும் டெலிபதியில் ஹீரோ கிட்ட, பாரன் ஜோஸ்வா என்ன நடந்ததுன்னு தெரில, பட் ஆனால் உண்மையிலே நம்ம 2 பேரும் ஃப்யூச்சரில் மீட் பண்ணணும்னு இருந்ததுன்னா மீட் பண்ணுவோம். அது வரையும் சேஃபாக இருங்க. காஜி பிடிச்ச பொம்பளை லூகியா கடந்துட்டு ஹீரோவை திட்டுது. டேய் பண்ணாட பையன் மாஸ்டரே, நான் வந்துட்டு நீ யூஸ் பண்ண ஹோலி பவரை தாங்கிக்கிட்டேன், அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு டெத் நைட்டையும் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் இந்த பொம்பளை பேசுகிறதெல்லாம் என்னை கேட்க வச்சிட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு அலோவ் பண்ணியிருந்தீனாக்கா அந்த டெத் நைட்டை வச்சு இவங்க எல்லாரும் இந்த இடத்துலேயே போட்டு தள்ளியிருந்திருப்பேன். லூக்கியா, அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. இப்போ என்னன்னா
டிமோனிக் பவரை என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் கற்றுக்கிட்டேன் டியூக் ஆல்ட்மாஸ்னால. இப்போக்கே என்னால் ஈஸியாகவே டிமோனிக் எனர்ஜியும் ஹோலி பவரையும் சர்பாஸ் பண்ண முடியும். வாரன் ஜோஸ்வா, என்னென்னமோ நடந்துட்டு உள்ளேருந்து வந்தது கண்டிப்பாக நீங்கள் தானே? அப்புறம் என்னது அது ஏதோ விங்ஸ் எல்லாம்? அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன காடு கொடுத்த கிஃப்டா? சார் எய்டன், அது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட போகிற வழியில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் தர வேண்டிய ரிவார்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீ எதுக்காக நம்ம டவரோட மேஜஸை அவளானுக்கு அனுப்பி வச்ச? ஐசீட் 7th மேஜஸ், மேஜிக் டவரில் 7 மேஜஸ் இருப்பாங்களே, அதில் அந்த ஐசீட் எலிசா என்ன கத்திட்டு இருக்கானா, நீ எதுக்காக நம்மளோட மேஜை வந்துட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி வச்ச? அங்கே ஆல்ரெடி 100லாம் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவால்டு எம்பையர் வேறு அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? நான் ஒத்துக்கிறேன் எலிசா, பட் ஆனால் எங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் நீ டேட்டாவை வந்துட்டு மாஸ்டர் டியூலுக்கு அனுப்பி வச்சிருக்க. அதுவும் இல்லாமல் என்கிட்ட நிறையா கொஸ்டின் இருக்கு உன்கிட்ட கேட்குறதுக்கு. இவன் யாருன்னா அந்த 7 மேஜர்ஸில் 8th சீட் மார்க்கஸ். டவர் மாஸ்டர் ஒன்று என் பேரில் ஆறுனையா சொல்கிறேன். அந்த மாஸ்டர் டியூலுக்கு அனுப்புனது உண்மையிலேயே ஸ்கில்லை வச்சு தான். நீ டேட்டாவோட ஸ்கில்லை கம்மியாக எடை போட்டுறாத. டேலண்ட்டை மட்டிலுமே வச்சு பார்த்தா என்னோட ஸ்ட்ராங்கரான ஒரு பையன் இருக்கான். அப்போ டவர் மாஸ்டர், உங்களுக்கு அவன் மேலே ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது போல இருக்குது. டவர் மாஸ்டர் அவனே, நான் அவனை எதுக்காக அனுப்பி வச்சேன்னா எவர் கிராண்ட் தான் அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணான். டவர் மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க? அந்த ட்ரேட்டர் எவர் கிராண்டா? நீங்கள் எதனால அவனோட ரெக்வஸ்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. இந்த முக்கியமான டிசிஷனை உங்களோட பர்சனல் மெயிலிங் வச்சு நீங்கள் எடுத்தது ரொம்பவும் தப்பு டவர் மாஸ்டர். எலிசா, எவர் கிராண்ட் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் சொல்லிட்டு போனது உனக்கு ஞாபகம் இருக்கா? டவர் மாஸ்டர், இல்லை, அவன் போய் ரொம்ப நாள் ஆகுது. எலிசா, அவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது என்னன்னா பேட்டில் மேஜ், ஃபவுண்டட் பேண்டில் மேஜ் அவர் சொன்னது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. டவர் மாஸ்டர், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட புரிய மாட்டேது. ஏன்னா அவன் மிஸ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட ஆகுது. எல்லா நேஷனுமே அவனை கண்டுபிடிக்க அவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவனோட முடிய கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ டவர் மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் வந்துட்டு அந்த பர்சனோட ட்ரையலை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறீங்களா? அந்த ஸ்க்ரேத் டிக் ஆர்பிஸோட ட்ராக்கை கண்டுபிடிச்சிட்டான்னு. கைஸ், ஞாபகம் இருக்கா அவனை? நம்ம ஹீரோ வந்துட்டு தேடி ஒரு ரிங்குக்காக கேட்டிருந்தானே அந்த ஹீரோ கிட்ட, அவன் தான். அதே எக்ஸ்ரேத் டிக் ஆர்பிஸ். இவன் தான் பேட்டில் மேஜிங்கிற ஒரு கான்செப்டையே கிரியேட் பண்ண மொத ஆள் இந்த அவலான்லேயே. ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் எல்ஃப் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரைஸ்லெஸ் ஆனது. பட் ஆனால் மார்க்கஸ், நீ எவர் கிராண்ட் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு தெரியும். ஆனால் உனக்கு தெரியும்னு நினைக்கிற எவர் கிராண்டுக்கும் ஸ்ரித்துக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப். சரி, உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா? இந்த அவலான் எம்பையர்லேயே ஸ்ரித் டிக் ஆர்பிஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிற? அப்படி இருக்கும்போது அவன் கொடுத்த அந்த ஆஃபரை நான் டிக்ளைன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறியா? ஆனால் டவர் மாஸ்டர், எனக்கு கேட்குறதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இப்போ எடுத்த இந்த முடிவு உண்மையிலேயே கரெக்டான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? மார்க்கஸ், இந்த மேஜிக் டவருக்கே நான் தான் மாஸ்டர், 7th கிளாஸ் மெஜிஷியன். அப்படி இருக்கிறேன்னா நான் ஏமாந்து போகிற மாதிரியான ஒரு டீலை சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? அதுக்கப்புறமேலுக்கு இவங்க 2 பேரும் வாயை திறக்காம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டெத் நைட் டியூக் ஆல்ட்மாஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால அவனுக்கு இங்கே திடீர்னு வாயிலேருந்து ரத்தமாக வருது. என்னாச்சு? ஏன் திடீர்னு டியூக் ஆல்ட்மாஸ் கூட இருந்த கனெக்ஷன் கட்டாச்சு? யாராச்சும் அவனை டிஃபீட் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை அந்த ஹபால்ட்டோட பல்லூதின் என்ட்ராகி அவனை டிஃபீட் பண்ணியிருப்பானா? சே, இப்போ மாஸ்டர் ரேங்க்ல இருந்த ஒரு பாடி என் கையை விட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு பாடி திரும்ப கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போக்கே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ மட்டும்தான். ஒன்னே விட என்னால் முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கவே கூடாது. இந்த எம்பரர் மார்க்கஸ் கிட்ட ஒரு நாயோட கேவலமாக இருந்து தான் இந்த டார்க் மேஜ் இருக்கிற கிரிம்மோரை நான் இம்பீரியர் சேஃப்லேருந்து எடுத்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் 2வது தடவை கண்டிப்பாக தோக்கவே மாட்டேன். என்னால் இதை ஒரு தடவை கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. காய்ஸ், அந்த பேட்டில் மேஜ் ஆர்ஃபீஸ் இதோல இருக்காங்க காய்ஸ். நான் உன்னை மறுபடியும் வாழ வைக்கிறேன். பட் ஆனால் ஒரு லீச்சா, அது உனக்கு ஒன்றும் ஒரு பெரிய பேட் டீல் கிடையாது. எக்ஸ்ரேத் டிக் ஆர்பிஸ். இல்லை, நான் உனக்கு ஒரு புது நேமே கொடுக்குறேன். எல்லாரும் உன்னை வார்ஷிப் பண்ணுற மாதிரி, டார்க்னஸே உன்னை பார்த்து பயப்படுற மாதிரி, டார்க்னஸ்க்கே நீ தான் ஆணி வேறுங்கிற மாதிரியான பேர். பெல் பெல் அப்படின்னு சொன்னோன்னே பட்டுன்னு கண்ணை முழிக்கிறான். ஜோசா சாட்னர், நம்ம லீச்சை கண்டுபிடிச்சி டிஃபீட் பண்ணதுனால நீங்கள் கேட்ட ரிவார்டு சில்வர் கார்டு இந்தாங்க. அப்பாடா, ஒரு வழியா. ரொம்ப நன்றி எய்டன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே இதை பார்க்க. அப்புறம் எய்டன், எதனால வந்துட்டு இஸ்லினோட பேக்கை என்னோட ஹார்ஸில் லோட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாரன் ஜோசா சாட்னர், நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு ஆர்டிஃபேக்ட் வேணும்னு. அதுக்கான மெட்டீரியல்லாம் ரொம்பவும் ரேனானது. அப்போது அது எல்லாத்தையும் நான் எடுக்க அவங்க கூட வந்து தானே ஆகணும். நீங்கள் இப்போ ரெயின்ஹார்ட்டுக்கு தானே போகிறீங்க, அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் உங்களால் ஈஸியாகவும் என்னைய குரோம்பிள்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும்ல நான் அவங்க கூட இருந்தா. ஹீரோன்னு, ஆமாம்ல, அதுவும் கரெக்டு தான். அப்போ சரி வாங்க ஜோஸ்வா, நம்ம ரெயின்ஹார்ட்டுக்கு போகலாம். எய்டன், நீங்களும் ஏன் வரீங்க? பாரன் ஜோஸ்வா, உங்களை மாதிரி தான் நானும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ப்ரூவ் பண்ணுறதுக்கா? ரேப்பன் ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவரோட அந்த ஆர்டிஃபேக்ட் ரேப்பனோட ஒன் ஆஃப் த எபிலிட்டி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை என் கண்ணாலே நான் நேரடியாக பார்க்க போகிறேன்னா இதான் அது, ஆக்ஸ்லர் ஆஃப் பவர்.
வாரன் ஜோஸ்வா இந்த பவர் போகாதாதா அந்த மாஸ்டர் டியூலில் ஜாயின் பண்ண. ஏன்னா நானுமே மாஸ்டர் ரேங்கில் தான் இருக்கேன். இந்த சைடு குரோம்பல் கான்ஃபரன்ஸ் ரூமை காட்டுறாங்க. குரோம்பலோட ஹெட்டு கத்திட்டு இருக்காரு. பாயிண்டர் ஃபேமிலியோட ஹெட்டு கொலாப்ஸ் ஆனால் அவங்களோட மொத்த அட்வான்டேஜுமே டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடாது. அப்படி இருந்தும் எப்படி அவங்களால இன்னும் நம்மளுக்கு எதிராக இருக்க முடியுது? கெஹூர் டான் குரோம்பல், ஹெட் ஆஃப் த ஹவுஸ் குரோம்பல். சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பாயிண்டர் ஃபேமிலியோட ஹெட் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்காரு. ஆனால் என்னடா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த அகாடமிலேயே ஜீனியஸான அந்த இக்காரிஸ் பாயிண்டர் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறானா. அதனால தான் நம்மளோட அவங்க ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக இருக்காங்க. நம்ம பண்ண சதியில் அவங்க மாட்டாமல் இருந்ததுனால இப்போக்கி நம்மளால் அந்த டென்னிஸ் ரிவரை கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த ரிவரில் இருக்கிற கரண்ட் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால இப்போக்கி நம்மளால் பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்களோட சப்ளை ரூட்டை கட் பண்ணுறது மட்டும்தான். வாயை மூடுங்கடா. உங்கள் எல்லாரையும் நான் இங்கே கூட்டு வந்தது எதுக்கு? இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறதுக்கா? உங்களை இங்கே வச்சிருக்கிறத விட ஒரு ஸ்டூபிட் பீஸ்ட் இங்கே இருந்தால் கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. யாராச்சும் இதுக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் இப்பயே. இவன் நம்ம ஏன் மெர்சனரி கிங்கை யூஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா டைம் போக போக நமக்கு தான் இது ரொம்பவும் டிஸ்அட்வான்டேஜ். இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ்லாம் தான் போயிட்டே இருக்கும். இவர் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பாயிண்டர் ஃபேமிலியோட ஹெட்டே கொலாப்ஸ் ஆகிட்டான். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம அந்த மெர்சனரி கிங்கிட்ட போயிட்டு ஹெல்ப்னு கேட்டு நின்னோம். அவன் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம ஃபேமிலியை பார்த்து சிரிப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நான் எப்படி அவன்கிட்ட போய் கேட்குறது? அவன் ஆல்ரெடி பாயிண்டர் ஃபேமிலியில் பாதியை கேட்குறான் ஜெயிச்சதுக்கப்புறம். அந்த பிளட் டெஸ்டி எம்பரர் மார்க்கஸ் கையில் மட்டும் இவன் போய் சேர்ந்தான், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பாக இவனை அவனுக்கு கீழே கொண்டு வரணும்னு ஆசைப்படுவான். அந்த மாதிரி மட்டும் ஆயிடுச்சு, கண்டிப்பாக மெர்சனரி கிங் நமக்குமே ஒரு பெரிய எனிமியாக மாறிடுவான். இதுக்கு மேலே நம்ம அவன்கிட்டேருந்து ஹெல்ப் வாங்க முடியாது. அந்த கேனையான ஐடன் கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்க. இன்ஃபர்மேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அவங்களோட சப்ளை லைனை கட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரிசோர்ஸ் போய் சேரலைன்னா அவங்களே நம்ம காலில் வந்து உளுந்து கெஞ்சுவாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு சோல்ஜர் ஓடி வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னடா இப்போ பாயிண்டர் ஃபேமிலிக்கு போயிட்டு இருந்த ஃப்ரண்ட் சப்ளைவை அட்டாக் பண்ண போன எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. இவன் ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்கிற? சாதாரண ரிசோர்ஸை சப்ளை பண்ணுற ஆளுங்க கிட்ட நம்ம சோல்ஜர்ஸ் செத்து போயிட்டாங்களா? இங்கே எவனோ ஒருத்தவன் காட்டில் நின்று பார்த்துட்டு இருக்கான் மேலேருந்து. எல்லாரும் உங்களோட லைனை மெயின்டைன் பண்ணுங்க, சப்ளைவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாரும் நின்று ப்ரொடெக்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாயிண்டர் ஃபேமிலி பக்கி பயல்களை கொல்லுங்கடா, எவனையும் உயிரோட விடாதீங்களான்னு இந்த குரோம்புல் பயல்களோட சோல்ஜர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கும் மெர்சி காட்டவே காட்டாதீங்க, எல்லாரையும் கொல்லுங்கன்னு மாற்றி மாற்றி வெட்டிட்டு இருக்கானுங்க. டேய், எப்படா அந்த குரோம்புல் பக்கி பயலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற சப்ளை லைன் தெரிய வந்தது? அது இப்போ முக்கியம் இல்லை, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்படியே விட்டாக்கா நம்ம எல்லாருமே செத்துருவோம். திடீர்னு ஏதோ ஒரு மேஜிக் ஃபயர் பால்னு சொல்லி அட்டாக் பண்ணுறான். அது நேராக இவங்கள பார்த்து தான் வருது. சடனாக இடையில எவனோ ஒருத்தன் உள்ளே புந்து அந்த ஃபயர் பாலை ஒரே வெட்டு அது இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிருது. இவங்க 2 பேருக்கு ஷாக்கு. அவன் மேனாவை யூஸ் பண்ணி அந்த ஃபயர் பாலை கட் பண்ணானா? இந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்டு ஸ்வார்ட்ஸ்மேன் எங்கேருந்து வந்தான்? கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அவனுங்க எல்லாருக்கும் ஷாக்கு. யார்ப்பா தம்பி நீ ஏன்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு? நான் தான் பாரன் ஜோஸ்வாவோட ஃபர்ஸ்ட் நைட் கெயின். என் லார்டு என்ன சொன்னாரோ அந்த கமெண்டை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம ஆளு கெயின் சாவலை, சும்மா கெத்தாக தான் இருக்கான். இந்த செடி இக்காரிஸை காட்டுறாங்க. என்ன லேட் ஆகுது? பின்னாலேருந்து ஒரு ஆள், உன்னோட ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் உனக்கும் ஒரு லிமிட் இருக்குது, என்ன சொல்கிற? பாரு சப்ளைஸ்லாம் எவ்வளோ லேட் ஆகுது இங்கே வர்றதுக்குன்னு. கண்டிப்பாக குரோம்புல் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ரிசோர்ஸை வேறு சைடாக எடுத்துகிட்டு வரோன்னு. பாரன் அருணா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரை தவிர சப்ளை லைன் ரூட் வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தும் குரோம்பல் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இக்காரிஸ் நம்மக்குள்ளேயே ஒரு ட்ரேட்டர் இருப்பான்னு நினைப்பேன். அருணா எனக்கு சாதாரண காமனர் பீப்புள் பற்றிலாம் என்ன ஏதுன்னு தெரில, பட் ஆனால் ஒரு நோபலுக்கு அவங்களோட ப்ரைடு தான் ரொம்பவும் முக்கியம். அந்த மாதிரி இருக்கிற ஆள் எப்படி ட்ரேட்டராக இருக்க முடியும்? பாயிண்டர் ஃபேமிலிக்கு அவங்களோட மரியாதையும் அவங்களோட ராயல்ட்டியும் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீ இந்த மாதிரி சொல்லி அவமானப்படுத்துறியா? சொல்லு காரிஸ், நீ என்ன லேடி சியலை யூஸ் பண்ணி எங்கள் பாயிண்டர் ஃபேமிலியை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறியா? இவ காண்டாயிரா, இவனோ காண்டாயிரா. கதவை திறங்க, ரிசோர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க காட்ஸ் அப்படின்னு சவுண்டு கேட்குது இவங்க 2 பேருக்கும். இக்காரிஸ் நீ கவனமா இரு, ஏன்னா எல்லாரும் உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. சேலுங்க எல்லாரும் சீக்கிரமா யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாரையும் மெடிக்கல் சப்ளை இருக்கிற இடத்துக்கு கூட்டு போங்க. யாருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கோ அவங்கள ஃபர்ஸ்ட்டு ட்ரீட் பண்ணுங்க. லேடி சியல், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே லேடி சியல், என்னாச்சு? எதனால இவ்வளோ பேருக்கு அடிபட்டிருக்கு? சார் இக்காரிஸ், நம்ம வரும்போது நம்மளை ஆம்புஷ் பண்ணிட்டாங்க. ஆம்புஷ் நான் சொன்னீங்க, அப்போ கண்டிப்பாக நம்ம எந்த வழியாக வரோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. நல்ல வேலை, இது ஆம்புஷோட முடிஞ்சது, எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்க. அதுவா இக்காரிஸ், அந்த மிராக்களை கிரியேட் பண்ணது நான் தான். உங்களோட இந்த சப்ளைலாம் சும்மா அழகாக வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு இந்த தலைவர் தான் காரணம். எப்படி சும்மா ராஜா மாதிரி வந்தனா எல்லாரையும் காப்பாற்றி. சார் கெயின், நீங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா?
நீங்கள் இறந்துட்டீங்களோன்னு நான் நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டேன். எங்களேடி சியல், என்னை மன்னிச்சிடுங்க உங்களைய கவலைப்பட வச்சதுக்கு. சார் கெயின், நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு ரொம்பவும் நல்லாவே இல்லை, தூக்கமே வரல, ஒரு மாதிரியாவே இருந்தது. நல்ல வேலை நல்லபடியாக திரும்ப வந்துட்டீங்க. கரெக்டாக அந்த நேரத்துக்கு பாரன் அருணாவும் வந்துடுறான். யார் இவன்? இவன் எதுக்கு இங்கே வந்தான்? இவனை நம்ம நம்பலாமா? சார் அருணா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது இவர் தான். நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே அதுக்கு இவர் தான் ரீசன். அப்போது கண்டிப்பாக அவன் வந்துட்டு ஜோஸ்வா கீழே தான் இருக்கான். ஏன்னா அவன் உயிரோட திரும்ப வந்திருக்கானே. கெயின் ஒன்னே, சார் இக்காரிஸ் என்னாச்சு? எதனால அந்த பர்சன் ரொம்பவும் கோவமாக இருக்காரு? கெயின், அதுவா, அவர் தான் வந்துட்டு இந்த பாயிண்டர் ஃபேமிலி ஹவுஸோட நைட்டுக்கெல்லாம் லீடர். இவங்க 4 பேர் பேசிட்டே இருக்கும்போது எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு ஒருத்தன் கத்திட்டே வரான். டென்னிஸ் ரிவர் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எனிமீஸ்லாம் வந்துட்டு அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவன் தான் மெர்சனரி கிங் பார்பேரியன், ஒன் ஆஃப் த 12 சூப்பர் ஹியூமன். அந்த ரிவர் ஃப்ரீஸ் ஆனதுனால இவங்க எல்லாரும் அது மேலே ஓடி வந்து பாயிண்டர் ஃபேமிலி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டெம்பிள் ஆஃப் ஹெர்மிஸ் இன் ரெயின்ஹார்ட் காட்டுறாங்க. சார் கிறிஸ்டினோட கண்டிஷன் எப்படி இருக்கு? நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக அவர்கிட்ட இருந்த டிமானிக் பவர் எல்லாத்தையும் வெளில எடுத்துட்டோம். ஆனால் அவர் உடம்புல இருந்த ஹோலி பவர் அந்த டிமானிக் எனர்ஜியோட சண்டைப்பட்டதுனால அவர் உடம்புக்கு ரொம்பவும் பாதிப்பு. அவரோட ரொம்பவும் சென்சிட்டிவான ஏரியாவில் அடிப்பட்டதுனால எங்களால் அந்த போர்வை போத்தின ஒரு பேர் தான் ஹை பிரீஸ்ட் ஹெரால்டு. அப்போது ஃபாஸ்ட் ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். ஆமாம், ஹை பிரீஸ்ட் ஹெரால்டு அதுதான். ஓ மை காட், சீக்கிரமாக கிறிஸ்டின் நல்லபடியாக ஆகணும். ஹவால்டு ஹோலி எம்பையரில் இவர் தான் ஹை பிரீஸ்ட் ஹெரால்டு. அப்போது நம்ம வந்துட்டு இந்த மாஸ்டர் டியூல்லேருந்து வித்ரா பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு ரொம்பவும் அவமானமாக இருக்குது. சார் மர்டின், மாஸ்டர் டியூல் முக்கியம்தான், பட் ஆனால் சார் கிறிஸ்டினோட ரிக்கவரி அதோட முக்கியம். நான் கேள்விப்பட்ட சைட்னஸ் செரீன் கிட்டேருந்து ஒரு பர்சனுக்கு ஆர்ச் ஏஞ்சல் மைக்கிளோட விங்ஸ் இருந்ததை பார்த்தீங்கன்னு. ஆமாம் சார், அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் அவனால் இருக்கிற பாரன் ஜோஸ்வா அவன்கிட்ட தான் அந்த விங்ஸ் இருக்குது. அவன் மேலேருந்து நான் அந்த அளவுக்கு அவ்வளோ அதிகமான ஹோலி பவரை நான் உணர்ந்தேன். இதுவரையும் யார்கிட்டேருந்தும் நான் அவ்வளோ ஹோலி பவரை உணர்ந்ததே கிடையாது. என்னால் இப்போயுமே நம்ப முடியல, நம்ம ஹவால்கிட்ட இருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கிட்ட இருந்து வராத அந்த எனர்ஜி எப்படி அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டேருந்து, அதுவும் இல்லாமல் அவன்கிட்டேருந்து டிமோனிக் பவரும் வந்துச்சு. மர்டின், அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா டிமோனிக் எனர்ஜியும் ஹோலி பவரும் எப்பயுமே மிக்ஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னா சார் கிறிஸ்டின் எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே அந்த பர்சன் கிட்ட டிமோனிக் பவரும் இருக்குது, ஹோலி பவரும் இருக்குன்னா அவர் ஹியூமன்லேருந்து எப்பயோ மாறி வேற எதுக்கு போயிட்டாரு. ஹை பிரீஸ்ட் ஹெரால்ட், அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் ஒரு காட் லைக் பீயிங்கா? மர்டின், அந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலே பாசிபிளா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நீங்கள் உணர்ந்த டிமானிக் பவர் வந்துட்டு பாரன் ஜோசா கிட்டேருந்து வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போது ஹை பிரீஸ்ட் ஹெரால்ட், அந்த டிமானிக் பவர் நான் உணர்ந்தேனே. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை, பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது. அப்போது எனக்கு கிடைச்ச அந்த ரீவலேஷன் வந்துட்டு லீச்சு கிடையாது, மைக்கிளோட விங்குனா இந்த மாஸ்டர் டியூல் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. எப்படி 8 டீமன் கிங் ஒவ்வொரு சின்னுக்கும் 8 சின்னுக்கும் இருக்காங்களோ அது மாதிரி மொத்தம் 7 ஆர்ச் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு ஹோலி வெப்பன் இருக்கும். ஆர்ச் ஏஞ்சல் மைக்கிளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 7 ஏஞ்சல்லையே ரொம்பவும் பவர்ஃபுல்னா அது மைக்கிள் தான். அங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த மாஸ்டர் டியூலை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த என்டையர் காண்டினென்ட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கட் பண்ணி வேற ஒரு இடத்துல மாணவனிக்கெல்லாம் போட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மார்க்கெட். இந்த இடத்துல இஸ்லீனும் ஆக்ஸ்லியான் அவரும் போயிட்டு இருக்காங்க, அதாவது எய்டன். இஸ்லீன், இப்போ தான் வந்துட்டு நம்ம உண்மையிலேயே ரெயின்ஹார்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. ஃபெஸ்டிவலை பாரு, செம்மையாக இருக்குல்ல? ஆமாம் எய்டன், கரெக்டு தான். என்னாச்சு இஸ்லீன், பாரன் ஜோஸ்வா விட்டுட்டு போனதுனால டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களா? அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை பண்ண போகணுன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. இல்லை சார் எய்டன், ரேப்பானுக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா எதுக்காக என்னை இங்கே விட்டுட்டு போகணும்? நான் என்ன நினச்சேன்னா, நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டோம்னு நினச்சோம். நான் தடவை அவரை மீட் பண்ணும்போதும் இதே தான் நினச்சேன், பட் ஆனால் அந்த மாதிரி நான் மட்டும்தான் நினச்சிருக்கேன் போல இருக்கு. அங்கே போரு, ஆக்ஸ்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து அவர் தானே அது? ஆமாப்பா, மெர்சனரி கில்டில் செகண்ட் இன் கமாண்டாக அவர் தான் இருக்காரு அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன சார் எய்டன், நீங்கள் ரொம்பவுமே பாப்புலர் போல இருக்கு. என்ன பண்ணுறது இஸ்லீன், நம்ம அமைதியாக போகிறதுங்கிறது வாய்ப்பு இல்லை போல இருக்கு. திடீர்னு இன்னொரு வயசு, அங்கே போரு, யூரிவிஸ் வந்திருக்கான். கிங் கிங் கிங்னு எல்லாரும் கத்துறாங்க. யூரிவிஸ் அவனோட கார்டு கூட வரான். ரொம்பவுமே பாப்புலர் போல இருக்கு. ஆமாம், அவங்களோட கிங்கே அவர் தானே. இஸ்லீன், அவனோட ஸ்வாடு வந்துட்டு ஹெல்ஃபயரோட செம்ம ஹாட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லப்போனால் அவனோட ஆப்போசிட். சார் எய்டன், நான் வந்துட்டு நைட் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு மேட்ச். அதுவும் இல்லாமல் இந்த மாஸ்டர் டியூலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணவே கிடையாது. இங்கே யூரிவிஸ் என்ன சொல்கிறான்னா, உங்களை நான் நேரில் பார்த்ததுக்கப்புறமேலுக்கு ரூமரோட நீங்கள் ரொம்ப பெரிய மாஸ்டராக இருப்பீங்க போல இருக்கு. செகண்ட் மெர்சனரி கிங். கொஞ்சம் நவுந்துக்கோங்களா, நான் என்னோட வழியில் போயிட்டுருக்கேன். ஓ கிங் யூரிவிஸ், உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நான் ரூமரில் கேட்டதை விட நீங்களும் ரொம்ப பெரிய ஆறு தான் யூரிவிஸ். அதை கேட்டோன்னே இவனும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
உங்கள் கூட சண்டை போட நான் வெயிட் பண்ணுறேன் சார் உருவேஸ். இவன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். இதுதான் ரெயின்ஹார்ட் மாஸ்டர் டியூல் டிராஃப்ட் வென்யூ. நான் கேள்விப்பட்டேன்ப்பா, இந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் டியூல் நடந்ததே கிடையாதான் ஹிஸ்ட்ரியில். ஓ அப்படியா, அப்போ நான் இதை எதிர்பார்த்து ரொம்பவும் ஆர்வலாக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இல்லை ஒரு 30 நிமிஷத்தில் இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாஸ்டர் டியூலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க இன்னும் வந்து சேரலைன்னா அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்க. இவளோட பேர் பிரின்சஸ் டெரா ஆஃப் த மேஜிக் எம்பையர் சோனா மூன் டெரஃபோசா 4th சர்க்கிள் மேஜ். இந்த காண்டினோட ஸ்மால் ஸ்டார். எப்படி நம்ம ஹீரோ அவளான் எம்பையருக்கு. வாவ், இவ்வளோ பேர் இருக்கீங்க, ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்குது. பிரின்சஸ் டெரா, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் டியூல் போல இருக்கு. சார் ஸ்லீக், உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம். உங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு மாஸ்டர் டியூல் தானே? இவன் யாருன்னா மெர்சனரி ஸ்லீக், மெர்சனரி கில்டோட அஃபிலியேட்டட். இது என்னோட ஃபஸ்ட் டைம் கிடையாது பிரின்சஸ். எனக்கு தெரிஞ்சு இங்கே நான் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் ஸ்லீக், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிங் யூரிவஸ் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பிரின்சஸ் டெரா, அது வந்துட்டு அவர் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுறாரோ, மாஸ்டருக்கு இல்லைன்னா விக்டருக்கு போகலாம். என்ன சொல்கிறீங்க சார் ஸ்லீக்? இந்த வின்னிங்கில் மெரிட் இருக்கா? இந்த லெஜெண்டரி மாஸ்டர் டியூலில் சார் யூரிவஸ் வந்துட்டு ரொம்பவும் பலசாலியாச்சு. ஏன்னா அவர் வைல்டு கிங் ஆல்ட்மாஸையே தோக்கடிச்சிருக்காரு. அங்கேருந்து ஒரு 2 பேர் வந்து இதுக்கு மேலே இதை நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? இவனுங்க 2 பேர் யாருன்னா ஷாலோ எம்பையரில் இருக்கிற டெஸ்ட் லோகன், ஈஸ்ட் லோகன், அந்த காண்டினோட ஸ்மால் ஸ்டார்ஸ். நீங்கள் ஒரு வீக் எம்பையர்னால இந்த வேர்ல்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பிரின்சஸ் டெரா, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். டெராவண்ணே, நீங்கள் 2 பேரும் சொன்னது ரொம்பவும் தப்பு. இத்தனைக்கும் உங்கள் கிங்டம் தான் அவங்கக்கிட்ட தோத்துச்சு. நீங்கள் ரொம்ப ரூடாக பேசுகிறீங்க. டெஸ்ட் லோகன் உடனே என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு தடவை ஜெயிச்சதுனால அவனை ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த மாதிரி ஸ்மால் கண்ட்ரிஸ்லாம் ஒரு தடவை லக்குனால ஜெயிச்சுட்டு இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவன் உடனே காண்டாயிரா, நீங்கள் 2 பேர் பேசுகிறதெல்லாம் இதுக்கு மேலே நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை இப்பே சாரி சொல்லுங்கள். அவனுங்க 2 பேர் இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்? அவன் இன்னும் காண்டாயிரா. ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா நேஷன்லேருந்தும் ஆள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கோவப்படாதீங்க பிரின்ஸ் டெரா. சிலருக்கு ஒன்று என்ன சொல்கிறான்னா, எல்லா எம்பையரோட அதிக ஸ்மால் ஸ்டார் வச்சிருக்கிற எம்பையரே ஒரே ஒரு ஆளை தான் மாஸ்டர் பேட்டிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அதான் அந்த ரூமரில் கேள்விப்படுறோமே, லெஜெண்டரி ஜோசா சாட்னர். அவன் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறானா. அந்த ஜோசா சாட்னரோட அண்ணன் இங்கே இருக்கிறத பார்த்தா இவங்க பேசிட்டே இருக்கும்போது பெபுலும் அவனை திருப்பி பார்த்துட்றான். அதை பார்த்து இவனுக்கு ஷாக்கு. அவன் நேராக இவங்க பேசிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து, யாரடா நீ என்னோட பிரதர்னு சொன்ன? சார் என்னை மன்னிச்சிருங்க, இவங்க 3 பேர் நினச்சிக்கிறாங்க அந்த கண்ணை வச்சே இவன் கொண்டுருவான் போல இருக்கே அப்படின்னு. ஓகே எல்லாரும் கேளுங்க. த்ரேன் டச்சியை ரெப்ரசன்ட் பண்ணுற யூரிவிஸ் உள்ள வராரு. மில்லியன் ஆஃப் மெர்சனரிஸ்க்கு செகண்ட் இன் கமாண்டாக இருக்கிறவரை ஆக்ஸ்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் உள்ள வராரு. உங்க பாரு, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, பார்க்கும்போதே தெரியுது. இதுதான் கிங் யூரிவிஸா? அவர் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்குங்களா? அவங்க வேணா எம்பையர்லேருந்து வராமல் இருக்கலாம், பட் ஆனால் ஆக்ஸ்லர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் கிங்டம்லேருந்தே வர கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்கள ஏன் இந்த மாதிரி பாராட்டுறாங்கன்னு புரியல அப்படின்னு இருப்பாங்க. அது சார் ஜோஸ்வாவாக இருக்கட்டும் இல்லை யூரிவஸாக இருக்கட்டும், நான் அவங்க கூட சண்டை போட்டுக்காம ஒத்துக்கவே மாட்டேன் அவங்க பலசாலின்னு. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த ரூமர்ஸ்லாம் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இந்த ரூமர்ஸ்லாம் வச்சு அவங்க ஏதோ சூப்பர் ஹீரோ மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் பெபிள், நீங்களும் அதானே நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த நாவலோட மெயின் கேரக்டர் நீங்களே ஹைப்டா இல்லைனா எப்படி? அவளான் வந்துட்டு உங்களை மட்டும்தான் இங்கே அனுப்பியிருக்காங்களா? இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது அவளான் எம்பையரை ரெப்ரசன்ட் பண்ணுற பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஜோஸ்வா சாட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா கெத்தா வரான். இவன் தான் ஜோஸ்வா சாட்னரா? அதை பற்றி இவளுக்கு ஷாக்கு. அப்போ ரூமர்ஸ்லாம் உண்மைதானா? இவரை பார்க்க ரொம்பவும் எங்கா இருக்காரு. பெபுலும் ஹீரோவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த கொஞ்சம் வருஷத்தில் பெபுலுக்கு என்னாச்சுன்னு தெரில, இவன் ஏன் இவ்வளோ காண்டா இருக்கானோன்னு தெரில. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் பாட்டு கிராஸ் பண்ணி நடந்து போயிடறான். ஜோஸ்வா, நீ என்ன இவ்வளோ லேட்டாக வர? என்ன சொல்கிறீங்க? ஆக்ஸ்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், உங்கள் பின்னாடியே தான் நான் வந்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் இங்கே கலந்துக்க இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் லிசன் பண்ணுறீங்களா? இப்போ இந்த இதோட ரூல்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டப்பாக்குள்ளே மொத்தம் 21 கிளாஸ் மார்பிள் இருக்குது. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த மாஸ்டர் பேட்டிலில் கலந்துக்க வந்திருக்க உங்கள் எல்லா பார்ட்டிசிபெண்ட்லேருந்து தான். நீங்கள் எடுக்கிற மார்பிள்லேருந்து தான் இந்த சார்ட் படி நீங்கள் ஜெயிக்க மேலே போவீங்க. நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2, 3 அப்புறம் 4 இவங்க கூட எல்லாம் சண்டை போடுவீங்க. இப்போ மொத்தம் 20 பேர் இதில் கலந்துக்கிட்டதுனால அந்த 21 பேரை தவிர பாக்கி எல்லாரையும் டாட்டா சொல்லி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். ஏன்னா டைட்டில் ஆஃப் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் அவார்டு பேஸ்டு பண்ணது கிடையாது. சண்டை போடும்போது கூட 3லேருந்து 6 மாஸ்டர் இவங்க பலசாலிதான்னு ஒத்துக்கிட்டாலும் அந்த பர்சனுக்கு மாஸ்டர் பட்டம் கிடச்சிடும். இதை ஃபேராக நடத்துறதுக்காக எம்பையர்லேருந்து 3 மாஸ்டரும் நான் எம்பையர்லேருந்து 3 மாஸ்டரும் இங்கே உட்கார வச்சுருக்கோம். வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? எய்டன் உடனே கையை தூக்கி, இந்த மாஸ்டர் டியூலில் ஜெயிக்கிறதுக்கான ரிவார்டு போன தடவை என்ன இருந்ததோ அதே தானா?
ஆமான்னு இவரும் சொல்றாரு. இந்த பேட்டில்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கான ரிவார்டு என்னன்னா அந்த 12 சூப்பர் ஹியூமன்ஸ் இல்ல அந்த 9 ஸ்டார்ஸ்ல ஒருத்தவங்க கூட சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை கேட்டு பிபிள் ஷாக் ஆயிடுறான். என்னது சேலஞ்ச் பண்ற ரைட்டா? அதுவும் இல்லாம யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டும் இருக்கு. அது என்னன்னா ஹேமர் ஆஃப் நாகரிசனுக்கு அவங்க தான் ஓனர் ஆவாங்க. அதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஹேமர் ஆஃப் நாகரிசனு? உண்மையா? அது உண்மையிலேவா? எல்லாருக்கும் ஷாக்கு. அப்போ இது வெறுமே மாஸ்டருங்கிற டைட்டிலுக்கு பத்தி மட்டும் இல்ல போல இருக்கு. அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. யூரிஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஹேமர் ஆஃப் நாகரிசன் கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த ரெயின்ஹார்ட்டோட மாஸ்டராகவும் ஆகலாமே. இந்த சென்ட்ரல் சிட்டி ரெயின்ஹார்ட்டுங்கிறது எந்த ஒரு நேஷனுக்கு கீழேயுமே வராது. எந்த ஒரு மேஜர் சிட்டியை விட இதுக்கு தான் அதிக ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜும் இருக்கு. இந்த த்ரோனுக்காக ஊருப்பட்ட நேஷன்ஸ் ஜொல்லு விடுற அளவுக்கான இடம் தான் இந்த ரெயின்ஹார்ட். நான் மட்டும் ரெயின்ஹார்ட்டோட கிங்காக ஆயிட்டேன்னா ஷாலோ எம்பையர் எங்களை அதுக்கப்புறமேலுக்கு கேவலமாக பார்க்க முடியாது. இதோட நான் சொல்லணும்னு நினச்ச எக்ஸ்பிளனேஷன் முடியுது. ஒவ்வொருத்தங்களா தயவு செஞ்சு இந்த பொட்டிக்கிட்ட வந்து ஒரு மார்பிளை எடுங்க. நீங்கள் எல்லாருமே மார்பிள் எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு சாட் வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம் யார் யாருக்கு யார் யார் கூட சண்டைன்னு. அப்போ சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேட்டா எடுக்கிறா. அடுத்தது நம்ம ஆறு எய்டன், அடுத்தது யூரிவிஸ், பெபிள், கடைசியாக நம்ம ஹீரோ ஜோசா சாட்னர். இப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் சண்டை போட போகிற இந்த சாட்டை காட்டுறோம். அங்கே பாருங்க, குரூப் பியில் ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல் ஃபைட் இருக்கு. ஆக்ஸ்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கும் கிங் ஆஃப் த்ரெயின் யூரிவிஸ்க்கும் தான் மேட்ச்சு. இவ அதை பார்த்துட்டு அப்போ குரூப் பிங்கிறது பேட்டில் ஆஃப் ஸ்ட்ரென்த்னா குரூப் ஏங்கிறது மேஜிக் இடையில இருக்கிற பேட்டிலா? இந்த பேர் இது ஃபோர்ஸ் மேஜ் ஆஃப் டெரா, ஒன் ஆஃப் த 7 மேஜர்ஸ். மேஜிக் டவரில் உள்ள பேராச்சு இது. ஸ்டோம் சீட் இவன் தான் சேட்டா. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்லேயே அவலான் எம்பையரோட ஸ்டார் ஜோஸ்வா சாட்னருக்கும் ஹார்ட் எம்பையரோட கிரிம்சன் ஹார்ட் கிங் ஆஃப் ஸ்டீல் பேபிலோனுக்கும் மறுபடியும் இவங்க 2 பேரும் இருந்துக்கிட்டு உட்காந்துட்டு பொருளை பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவனுங்களாம் எம்பையரில் இருக்கிறவங்க ஓகே பரவாயில்ல, ஆனால் இவங்கெல்லாம் நான் எம்பையர், இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை, இவங்களெல்லாம் எதுக்கு முதல்ல இல்லை சேர்த்துக்கிட்டாங்க லொடாலோடான்னு பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இதை காலில் வாங்கிட்டு நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், நீங்கள் 2 பேரும் இருந்துக்கிட்டு எம்பையர்லேருந்து வந்தவங்களாம் இவன், நான் எம்பையர்லேருந்து வந்தவங்களாம் அவனே சொல்லிட்டு இருக்கீங்க. மேட்சே ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தெரியும் யார் ஸ்ட்ராங்கு யார் ஸ்ட்ராங் இல்லைன்னு. அதனால நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா ஆப்பிள்னா ரெட்டாக தான் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அது மாதிரி இதில் யார் ஸ்ட்ராங்குன்னு எங்களுக்கு தெரியும். இங்கே ஒருத்தி இருந்துக்கிட்டு பாரு, நீங்கள் சொல்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னது நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, இந்த உலகத்தில் எதுவுமே அப்சல்யூட்டுன்னு கிடையவே கிடையாது. இவ யாருன்னா இவ தான் லிலித், பல்லுதீன் ஆஃப் ஹோலி எம்பையர் ஆஃப் ஹவால்டு, அந்த காண்டினோட ஸ்மால் ஸ்டார். என்னம்மா காமெடி பண்ணுற? ரெட்டுங்கிறத ரெட்டுன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரியா? நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்களே அந்த ஆப்பிள், அதில் க்ரீன் கலரும் இருக்குது, நீங்கள் பார்த்தது இல்லையா? ஏன்னா எல்லாமே அப்சல்யூட் கிடையாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களால் இங்கே இருக்கிற ஒரு ஆளை கூட தோக்கடிக்க முடியாது போல இருக்குது. நாங்கள் 2 பேரும் எதுக்காக உன்னை பேசாமல் இருந்தோன்னா நீ ஒரு எம்பையர்லேருந்து வந்திருக்கன்னு தான் உன்னை பேசாமல் விட்டோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல அவன் வந்துடுறான். இது வந்துட்டு மாஸ்டர் டியூல் டிராஃப்ட் பண்ணுற இடம், அதனால கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கீங்களா? இன்னொரு 2 நாளில் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சார்ட்டை யாரால் பார்க்க முடியலையோ, இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண முடியலையோ அவங்கள்ட்ட நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க என்ன ஏதுங்கிறத. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரால் இந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வர முடியலையோ அவங்கள இந்த மாஸ்டர் டியூல்லேருந்து அவங்க ட்ராப் ஆகிட்டாங்கன்னு நாங்கள் எடுத்துப்போம். இவனுங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க ஒரு வழியாக. டேட்டாவன்னே வாவ் சூப்பர், இந்த பொண்ணு செம கூலாக இருக்கா, இவளை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, சில்வர் கோஸ்ட் பிளேட் தானே. எய்டன் ஒன்று எப்பா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவும் ஜலக்ஸாக இருக்குது. என்னாச்சு எய்டன்? ஜோசா நீ எதுவுமே வாயை திறந்து பேசலை, பட் ஆனால் உனக்கு பாரு எவ்வளோ அலைஸ் இங்கே கிடச்சிருக்காங்கன்னு. அதுவும் இல்லாமல் சாதா அலைஸ்லாம் இல்லை, எல்லாமே அழகான பொண்ணுங்களாக இருக்காங்க. ஓ அப்படியா? ஆனால் பெபிள் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஜோசா எனக்கு புரியுது, நீ ஸ்ட்ராங்கான ஆள் தான், நான் என்ன பண்ணாலும் ஒன்றை சர்பாஸ் பண்ண முடியாதுன்னு. பட் ஆனால் நீ கடைசியில் என்னோட கமாண்டுக்கு ஆடுற ஒரு பப்பட்டாக தான் ஆக போகிற. ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 70 முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.